எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு அப்டேட் தான். அன்றைக்கி நான் பார்த்துருந்தேன் கூலியோடைய அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துருந்தோமா. ஸோ அதை வந்து நான் பார்க்க போகிறது வெறும் 30 செகண்டுக்கு ஒரு சாங் வெளியிட்ருக்காங்க. ஸோ தி பவர் ஹவுஸ் வைப் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாடல் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் கேட்கல என்னன்றதில்ல. அன்றைக்கே கேட்டோம், பட் எனக்கு ஞாபகம் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ ஸ்ட்ரைட் அதை தான் பார்க்க போகிறேன். இன்னும் லோகேஷ் கனகராஜோட இந்த ஒரு டிரெக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணிக்கிறது வேறு யாரும் இல்லை, ராக் ஸ்டார் அனிருத். ஒரு பக்கம் கமல் சார், இன்னொரு பக்கம் ரஜினி சார். ரெண்டு பேரும் பரலலான அப்டேட்ஸ் அப்படியே பார்க்கும்போது தே ஆர் ரூலிங் த ஹோல் காலிவுட் இண்டஸ்ட்ரிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இந்த பாடலில் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ சில விஷயங்கள் அப்படி பேசுறதுக்கு இருந்துச்சு, அதையும் நான் பேச போகிறேன். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ ரெடி, 1 2 3 அண்ட் ஹியர் வி கோ. No one, no friend. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு, சென்னை ஏர்போர்ட் மாதிரி. ஒன் மோர் டைம் கேட்கலாங்க. ஒரு வாட்டி 39 செகண்ட் கேட்கறது ஒன்றும் நடந்துட்டு போதில்லை. இன்னொரு வாட்டி கேட்கலாம். எப்படி போகலாமா? எனக்கு பிடிச்ச அந்த சாப்பிட்டோம். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க போல. ஆகஸ்ட் 14 கூடிக்கு ரெடியாங்க எல்லோரும். பார்த்து முடிச்சுட்டோங்க. மறுபடியும் கேட்கணுமா? இல்லை பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கேட்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பரவாயில்ல, கேட்கலாம் இன்னொரு வாட்டி. ஓகே ரெடி, மறுபடியும் டன். அண்ட் கிரெடிட்ஸ் டு சன் டிவிங்க. இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பாட்டுனால பரவாயில்ல. இன்னும் 39 செகண்ட் என்னங்க இது வெறும் ஒரு ஒரு என்னது பாடலோட டீசர் கட் மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் தலைவர் இன்டு அணி இன்டு லோக்கி ப்ளஸ் அடிஷ்னலி அறிவு, இந்த ஒரு காம்போவில் இந்த ஒரு பாட்டு வந்திருக்கு. அண்ட் அணி ஹேஸ் கோக் சம்திங் மட்டும் தெரியுதுங்க. சம்திங் வெரி பிக். பிகாஸ் லைக் அந்த கூலி அப்படின்றது வந்து தலைவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கானா, ஆனால் வந்து அது லோக்கிக்கு தான் பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு இது பிளாட்ஃபார்ம் எல்லாமே போகுது. பிகாஸ் அவர் கமல் சார், விஜய் சார் எல்லாரோடய பண்ணிட்டார், இன்க்ளூடிங் சூர்யா ரோலெக்ஸ் கேரக்டரில். இப்போ வந்து தலைவர் வச்சு படம் பண்ணுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆகஸ்ட் 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது கேட்கும்போது ஒரு பேங் இருங்க. அந்த பாட்டுனா சில பாட்டெலாம் கேட்டால் கேட்ட மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அந்த தியேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு வைபே வேறு மாதிரி இருக்கும். அது கேட்ட மாதிரியே தெரியாது அதுக்கப்புறம். அதனால சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அனிருத் வந்து ஒரு பக்கம் ரஹ்மான் சார்னா, இன்னொரு பக்கம் அனிருத் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதத்தில் போய்கிட்டு இருக்காரு, அவர் இன்னொரு விதமான ஒரு யூனிவர்ஸில் அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இன்னைக்கு குறையாத மவுஸு அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான லிரிக்ஸ், அது கேட்கவும் நல்லா இருந்துச்சு அறிவோடைய வாய்ஸில். அண்ட் அறிவு வந்து எப்படியுமே அவர் தமிழில் எழுதும்போதும் சில விஷயங்கள் வந்து சும்மா ஸ்டாம்ப் படித்த மாதிரி சில விஷயங்களை எழுதுவார். அண்ட் அது வந்து மக்களுக்கு ஈஸியாக அது கேட்சியாக இருக்கும் அந்த லிரிக்ஸும் கூட. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி இல்லைங்க, ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான். 73 வயசா 75 வயசுன்னு நினைக்கிறேன் நம்ம ரஜினி சாருக்கு, சரியாக தெரியலை. பட் ஈவன் கமல் அண்ட் ரஜினி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த ஹோல் காலிவுட் இண்டஸ்ட்ரியை கேட்டவனே அவங்க தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர் படங்க. டக் லைஃப் ஒரு பக்கம்னா கூலி ஒரு பக்கம். பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு ஏஜில் ஒரு பேன் இந்தியா மூவி கொடுக்குறது இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். பிகாஸ்
எல்லாருக்குமே அது அமைஞ்சிடாது. அங்கே மோகன்லால் சார் மலையாளத்தில் எங்கிட்ட இவர் லைக் லெஜண்ட்ஸ், அவங்களாம் கோட் அந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா டக் லைஃப்பில் நாங்கள் பார்த்துருந்தோம்ல நம்ம கமல் சார் எப்படி என்ன மாதிரி விஷயத்தில் இருந்தார். ஸோ இதில் வந்து ரஜினி சார் இந்த ஸ்டைல், அது தளபதி ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல வந்து வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாச்சு. அந்த எண்டிங்கில் அது சென்னை ஏர்போர்ட்டு பக்காவாக தெரியுது. ஒரு வாக்கில் போகிறாரு. இன்றைக்கி அந்த ஸ்டைலெல்லாம் இன்னும் குறையவே இல்லை. அதனால அவ்வளோதான், பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு நீங்களும் இதை சேர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சி இந்த கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணிங்களா, நான் இதை பற்றி எடுத்து பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லலாம். கண்டிப்பாக இருந்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.